ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரியாரா. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் 1 மினிட் வீடியோ அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம வீடியோவில் ஃபுல்லாக நம்மளோட மக்களோட ஃபுல்லான ஸ்கிரிப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க அனுப்பிச்ச ஃபுல் ஸ்டோரிஸ் எல்லாமே தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களோட முன்னாடி போட்டிருக்க ஷார்ட்ஸை நல்லா பாருங்கள். அதில் எல்லாமே நாங்கள் கிளியராக டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் 2 பேர் திடீர்னுட்டு என்ன ஆகுது, இந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அந்த கிளைமேட் சேஞ்சில் ஆஃபீஸில் எல்லாரும் இந்த டீம் அவுட்டிங்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஈசிஆரில் ரெசார்ட் புக் பண்ணலாம். புக் பண்ணி இந்த மாதிரி நைட் என்ஜாய் பண்ணிட்டு மார்னிங் வந்துடலான்ற மாதிரி ஆஃபீஸில் ஹெச்ஆர் எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஆர்வக்கோளார் பையன், ப்ரோ ஈஸியார்லாம் பைக்கில் போனால் தான் ப்ரோ ஃபன்னாக இருக்கும். ஈசிஆரா? ஈசிஆர்னாலே பைக் ரைடு தானே. ஓகே, இப்போ எனக்கு பைக் கண்டிப்பாக வேணும் சொல்லிட்டு உடனே அடுத்த செகண்ட் அந்த ஈசிஆர் ரெசார்ட்டுன்ற பேச்சு வந்தோடனே அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சிட்டான். டேய், எனக்கு இது மாதிரி பைக் வேணும்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் ஃப்ரெண்டு சேர்றா எடுத்துக்கோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தானே இருப்பாங்க, கேட்டோன்னே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவனும் எடுத்துக்கூடான்ட்டான். இவன் ஓகே, நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் ஓகே நான் பைக்கில் வர போகிறேன் சூப்பர் பைக்கில் வர போகிறேன்ட்டு சொல்லி ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் பந்தாவாக சுற்றிட்டு இருக்கான். சரி, அந்த பைக்கை போய் எடுக்கணும். அந்த பைக் வந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நம்மளாம் இருந்தால் என்ன யோசிப்போம், ஏன்டா 30 கிலோமீட்டர் தள்ளி போய் பைக் எடுத்துகிட்டு வரணுமாடா, இதுக்கு கார்லேயே அழகாக ஆஃபீஸில் எல்லாருக்கூடையும் போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் யோசிப்போம். அவன் ஆனால் அப்படி யோசிக்க மாட்டான். என்னடா இப்படி பண்ணுற, பக்கத்தில் தான்டா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். போகணும், எப்பயாச்சும் அந்த பைக் எடுக்கணும், வரணும், வந்துட்டு ஈசிஆரில் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், சீன் ஓட்டணும். இதுதான் அவனோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. சரி, இப்போ பைக் எடுக்க போகணும், 2 பேர் போய் ஆகணும். ஆஃபீஸில் அவன் கேட்குற ஒரு இப்போ சந்தோஷ்னு யாருக்கோ கேட்கணும்னு அவன் நினச்சான். பார்த்தா அவர் அன்னைக்கின்ட்டு வரலை. அவன் தப்பிச்சிட்டான். சரி, அடுத்த யார் பலியாடு மாட்டுறான்னு பார்த்தான். அடுத்த பலியாடு ஹரின்னு ஒரு ஆஃபீஸ் மேட் மாட்டிக்கினாரு. அவர் என்ன பண்ணாரோ, திடீர்னுட்டு அவரை கூப்பிட்டான். ப்ரோ, இந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது ப்ரோ, கூட வரீங்களா? எங்கே ப்ரோ எடுக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி மாதாவரம் வரைக்கும் போகணும் ப்ரோ, இந்த மாதிரி 30 கிலோமீட்டர். சரி, ஏதோ பண்ணு, ஆனால் நான் வரலப்பா, நீ போயிட்டு வா. ப்ரோ அவ்வளோ தூரம்லாம் என்னால் வர முடியாது, நீங்களே போயிட்டு வந்துடுங்கன்னு அவர் டீசெண்டாக சொல்லியிருக்காரு. அவர் கெஞ்சி கூத்தாடி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வச்சிட்டான் கடைசியாக. I was cornered. I was helpless. சரி, அப்புறம் வந்துட்டு போகும்போதே ஆஃபீஸில் எல்லாரும் ஹரியை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹரி, நீ அவனை நம்பி போறியா? லைட்டாக மனசு நல்லா படப்படன்னு நடிக்குது ஹரிக்கு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சரி, ஓகே, வண்டியில் ஏறினாங்க. வண்டியில் ஏறி போயிட்டாங்க. வண்டியில் போயிட்டே இருக்காங்க. திடீர்னுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஹெல்மெட் பார்த்தா 2 பேர்கிட்டையும் ஒன்று தான் இருக்குது. அதுவும் அது ஹரியோட ஹெல்மெட் மட்டும்தான். நம்ம ஆர்வக்கோளார் கை பாருங்க, அவர் பேரை நான் சொல்ல பாருங்க, மெயினாக அவர் பேர் கார்த்திக். அவர் தான் கதையோட ஹீரோ, வில்லன் எல்லாமே அவர் தான். ஹெல்மெட்லாம் அவர் போட மாட்டாருங்க. அந்த மாதிரி ஹெல்மெட் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஹரி தான் ஹெல்மெட் வச்சுருந்தான். சரி, போகும்போது ஹரியே வண்டி ஓட்டுறேன்ட்டான். நார்மலாக டியோ ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு அவன் ஃப்ரெண்டு, சார் வண்டியில் கொஞ்சம் செயின் லூப் சரியில்லை, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். நம்மளால அதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, கொஞ்சம் லைட்டாக திமுறா. இந்த சூப்பர் பைக் சாவி கைக்கு வந்தோடனே அப்படியே கையெல்லாம் துடிக்குது. சரி, சீக்கிரம் ஓட்டணும், அதோட ஸ்பீட் செக் பண்ணியா ஒன்றுன்ற அவனுக்கு ஒரு வெறி வந்துருச்சு. சரி, அவன் ஃப்ரெண்டு பெட்ரோல் போட்டு கூட போகும்போது அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, 2 பேருக்கிட்டையும் ஹரிக்கிட்டையும் சரி கார்த்திக்கிட்டையும் சரி ஒரே ஒரு ஹெல்மெட் தான் இருக்குது. 2 பேரும் வண்டி எடுத்தாங்க.
ஹரி வந்துட்டு சூப்பர் பைக் அவ்வளோ ஓட்ட மாட்டான். ஸோ அதனால என்னாச்சு, கார்த்தியை நான் வண்டி ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் கார்த்தி ஓட்டுறான். ஃபஸ்ட்டு போனாங்க, நேராக போயிட்டு பெட்ரோல் போட்டாங்க. பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்சம் ஓகே நார்மலாக தான் கார்த்தி வந்துட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு சிக்னல் நிறுத்தினான். நிறுத்திட்டு என்னடா இது, அந்த 3-2-1 சிக்னலில் வரும்ல, அதை பார்த்தோன்னே என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு ஒரு ஸ்பீட் ரேசிங் எடுக்கிறான் வண்டியில். இது கண்டிப்பா எங்கேயோ சில்லற வாங்க போகுது, அது உறுதி. ஹெல்மெட் போடலை, எதுவும் பண்ணலை, ஆனால் ஸ்பீட் ரேசிங் போனான். ஹரிக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறான், ஸ்லோவாக போடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சரி ஓகே. அப்புறம் என்னாச்சு, ஹரி கிட்ட இருக்க ஹெல்மெட்டை கார்த்தி வாங்கிக்கிட்டான். இந்த மாதிரி ஹரி தான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை போட சொன்னான். டே வண்டி ஓட்டுற, போலீஸ் பிடிச்சிருவாங்க, அது ஹைவே வேற போகிறோம், ரிஸ்க்கு, நீ வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கார்த்தியை போட வச்சிருக்கான். கார்த்தி அப்போவும் டே ஹெல்மெட்ல சின்ன பசங்க போடுவாங்கடா, அதெல்லாம் நான் போட்டேன்னா எனக்கு அசிங்கமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்ட். பாருங்க. அப்போ ஹரி அவனை கம்பல் பண்ணி ஹெல்மெட் நீ போட்டாதான் நான் இல்லை இறங்கிவிடுவேன் வண்டியை விட்டு அப்படின்னு சொல்லி அவனை ஹெல்மெட் போட வச்சிட்டான். சரி ஹெல்மெட் போட்டான். ஹெல்மெட் போட்டு வண்டியில் போகிறாங்க. அப்புறம் திருப்பி அதே மாதிரி ஒரு 3-2-1 சிக்னல் வந்துச்சு. 3-2-1 சிக்னல், சரி இந்த சிக்னலில் நம்ம ஹெல்மெட்லாம் போட்டோம், நமக்கு சரி ஒரு ஸ்பீட் செக் பண்ணுறோம் வண்டியை அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்கிறான். ஃபஸ்ட்டு கீரில் டக்குன்னு ஒரு 40 போகுது, செகண்ட் கீரில் 60 வருது, தேர்ட் கீர்லேயே 80 எடுக்கிறான் வண்டியை. 80 எடுக்கிறான். நடுவில் நம்ம எம்டி கை ஒரு என்ட்ரி வருது. எம்டியில் 2 பேர் நம்ம புலிங்கோ கைஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேராக வந்தாங்க, கார்த்திகிட்ட ஒரு பெண்ட் அடித்தாங்க. கார்த்தியோட ஃப்ரண்ட் வீலில் லைட்டாக ஒரு டேஷ் பண்ணாங்க. கார்த்திகையும் அப்படியே ஒரு 200 மீட்டர்ஸுக்கு தேய்ச்சி போயிருப்பாங்க. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். அப்படியே சரியான ஒரு ஆக்சிடென்ட். ஹரி வந்துட்டு ஹெல்மெட் போடல பாவம். கார்த்தி ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சிட்டான். சரி இப்போ ஹரிக்கு என்னாச்சு, ஹரி அவ்வளோதானா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனால் அப்பெல்லாம் அதுவும் ஆகலை. கார்த்தியை வந்து ஏஞ்சான். ஏஞ்சோடனே ஹரியை பார்த்தா, ஹரியும் ஏஞ்சிட்டான் உடனே. என்னடா 2 பேரும் ஏஞ்சிட்டானுங்க, ஓகே சரி 2 பேருக்கு ஒன்றா அவளை போல நினச்சா, ஹரி அடுத்த செகண்ட் மயக்கம் போட்டான். கார்த்திக்கு ஓடி வரான் பயத்தில். டே என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லைடா என்னால் முடியலை, நான் அப்படியே படுத்துக்கிறேன்ற மாதிரி ஹரி சொல்லிட்டான். கார்த்திக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு உயிர் பயம் மாதிரி வந்துடுச்சு. ஐயோ அவ்வளோதான் முடிச்சு, இவனை வேற கூப்பிட்டு வந்துட்டோம், இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நமக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நமக்கு ஆயிருந்தா கூட பரவாயில்ல, இப்போ இவனுக்கு ஆனதுனால நம்ம அவ்வளோதான் முடிச்சிருவாங்க அப்படி இப்படின்ட்டு அவனுக்கு பயம் ரொம்ப வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்புறம் சுற்றி இருக்கவங்கலாம் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஆம்புலன்ஸ் வர டைமில் கரெக்டாக கார்த்தி அவன் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்ட்டு. அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டான். அவன் ஃப்ரெண்டு வந்தான், வண்டியை பார்த்துட்டு நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிதான் நின்றுட்டு இருந்தான் அவன் ஃப்ரெண்டு. பாவம் வண்டி நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹரி நிலமையும் அங்கே மோசமாக இருக்கு. கார்த்திக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை. கார்த்தி என்ன பண்ணா, ஹரியை கீழே தள்ளி விட்டு கார்த்தி போய் பெட்டில் படுத்துக்கிட்டான். அங்கே சுற்றி இருக்காங்க, தம்பி என்னப்பா லூசாப்பா நீ, அவனுக்கு தான்ப்பா அடிபட்டிருக்கு, நீ போய் ஏறி உக்கார, அறிவில்லையாப்பான்னு கேட்குறாங்க அவனை. உன் வேகம் எனக்கு சோகம். சாரி சார் அப்படின்றான். அதுக்கப்புறம் இவன் போயிட்டு ஹரி போய் படுக்க வச்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற என்ட்ரன்ஸ்லேயே ஹரிக்கு வந்து ஹரி கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருப்பான். அவன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட அவனுக்கு தெரில. அடிப்பட்டதுக்கப்புறம் உள்ளே போகிறான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அவனை அப்படியே மூஞ்செல்லாம் ரத்தம், அப்படியே உள்ளே போகிறான். 2 கேர்ள்ஸ் அவனை பார்த்துட்டு சீ யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கார்த்திக்கு வெறும் கையில் மட்டும்தான் அடி, வேறு எங்கேயுமே அடி இல்லை. அப்படியே டீசெண்டாக ஜாலியாக வரான் கார்த்தி. அப்புறம் உள்ளே போயிட்டு 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்டா அப்படியே ஹரிக்கு அப்படியே எப்படி சொல்கிறது,
ஹரிக்கு அந்த நெத்தியில கரெக்டா ரவுண்டா ஒரு பொட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் கார்த்தி வந்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான் வரிசையா. ஃபர்ஸ்ட்டு சந்தோஷுக்கு ஃபோன் அடிச்சான், எங்கடா இருக்கன்ற மாதிரி ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, வீட்டில் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஆஃபீஸில் வந்து அர்ஜுன் ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு கார்த்திக்கு. என்னடா நாளைக்கு ரெசார்ட் வந்துடுறா, மறக்காம ஸ்பீக்கர் கொண்டு வந்துடுறா அப்படின்னு சொல்றாரு. கார்த்தி உடனே ப்ரோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ, டேய் சும்மா விளையாடாதடா வந்துடுறா அப்படின்றாரு. ப்ரோ நிஜமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ, டே ஃபோனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. வச்சுட்டு திருப்பி அவர் சந்தோஷுக்கு ஒரு கிராஸ் செக் அடிக்கிறதுக்காக ஃபோன் அடிக்கிறாரு. அடிச்சோடனே ஆமாம் ப்ரோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சந்தோஷ் சொன்னோடனே திருப்பி ஃபோன் அடிச்சு என்னடா ஆச்சு இந்த மாதிரி. ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் முன்னாடியே நான் கேட்டிருக்கேன் ப்ரோ. இப்ப லைஃபே போச்சு ப்ரோ, என்ன பண்றதே தெரியல ப்ரோ. நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாடா, இப்ப பாரு என்னாச்சு. அப்புறம் ஹரிக்கு ஓகே, டாக்டர் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் சரி, ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க, பே பண்ணணும்ல. பே பண்ணுறதுக்கு காசு யார்கிட்ட இருக்கு? கார்த்தி காசு இல்லை, கை விரிச்சிட்டான். சரி ஹரி மயக்கத்தில் இருக்கான், ஃபோன் இருக்கு, ஹரி ஃபோனில் ஸ்கேன் போட்டு பே பண்ணியாச்சு. இதில் மேஜராக இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போடலை அது ஒன்று. யாராச்சும் இப்போ ரெசார்ட்டுக்கு ஆஃபீஸில் எல்லாரும் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது முந்திரி கோட்டைத்தனமாக யாராச்சும் இதுமாதிரி நான் பைக்கில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் போவாங்களா? அது ஒரு 2வது தப்பு. 3வது தப்பு, இங்கேருந்து அவன் 30 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கான். எதுக்கு? வண்டி எடுக்க. எல்லாருக்கிட்டையும் ஆஃபீஸில் இந்த மாதிரி கிட்ட இங்கே தான் இருக்கு என் ஃப்ரெண்டு வீடு, நான் வண்டி எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டு எடுக்க போயிருக்கான். சரி நீ போடா, தனியாக போயிருக்கணும். இன்னொருத்தரை கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆக வச்சிருக்கான். இன்னொரு விஷயம், அவனோட ஃப்ரெண்டோட வண்டி கண்டமாயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு? இந்த ஒரு சின்ன ரெசார்ட் போகிறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையா? அதனால எல்லாரும் இருக்கிறது போதும் அப்படின்னு நினச்சாலே எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஸோ இந்த கதையில் கார்த்தின்ற ஒரு ஆர்வக்கோளாறான பையன் எப்படி அவன் அந்த ஒரு விளையாட்டுத்தனத்தை எதில் காட்டணும்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்து காட்டி இப்படி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. யாரும் அந்த மாதிரி இருக்காதீங்க, இருக்கிறது போதும்னு நினைங்க. எதுவும் தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி புதுசாக பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு போயிட்டு மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஹர்ட் ஆகாதீங்க. அவ்வளோதான் கைஸ், ஸ்டே ஹெல்த்தி. அடுத்த ஒரு நல்ல ஒரு கதையில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.